குழி போறீங்க? குழி யாருக்கு? ஆ? எனக்கு தானா? உனக்கு தான். உனக்கு நீயே குழி வரியா அப்படின்னு சொல்லி சொல்றியா? ரைட் ரைட். போதும் 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 போதும். நிறைய ஊத்தி அடிக்கணும். இந்த வீட்ல என்னால கண்டுபிடிக்க முடியாத ஒரே விஷயம் என்ன தெரியுமாங்க? சாந்தா வைக்கிற டிஷ், அதாவது கறியில எது ரசம் எது குழம்புனே என்னால கண்டுபிடிக்க முடியாது. சரி சரி. இதுல வெங்காய குழம்பு சூப்பரா இருக்கும் போல இருக்கு. ஹலோ, இது வெங்காய குழம்பா? பார்த்தா என்ன முட்டை போட்டிருக்கோமா? அப்ப போட்டா முட்டை குழம்பா? முட்டை குழம்பு கிடையாது. வெங்காயத்தை வதக்கி விட்டு முட்டையை போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது வெறும் ரசத்தை வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் சங்கடப்படுவாங்களேன்னு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் படுவாங்களேன்னு. இல்ல இல்ல, சின்ன பசங்க உங்களை சொல்லலடி தங்கா. அப்ப இன்னைக்கு எங்க வீட்ல டிஃபன் கிடையாது. இன்னைக்கு எங்க வீட்ல ரசம், சாதம், முட்டை ரோஸ்ட், உருளைக்கிழங்கு பொரியல். அதாவது நான் ஒண்ணு பேசினா என்னை ஃபுல்லா பேச விட்டுட்டு அடுத்தது பேசலாம். சொல்லுமா? புரியுதா? நாங்க இதுல இருந்து உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன வீடியோ எடுக்கிற? எடுத்து வைங்க. அங்கிட்ட எடுக்கிற என்னைய காமிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறேன். இல்ல, உங்களை மட்டும்தான் கவர் பண்ணி இருக்குது. அது பாருங்க என்ன ஆட்டம் ஆட்டி இருக்காங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, இது உருளைக்கிழங்கு பொரியலுங்க. ஆமா ஆமா, உருளைக்கிழங்கு பொரியல் தான். சரிங்க, காலை சாப்பாடு இதுதாங்க. காலையில டிஃபன்லாம் வைக்கலாங்க. இன்னைக்கு டிஃபன் வைக்கல. ஏன்னா இன்னைக்கு காலையிலே பெரிய ஒரு 6 மணி ஃபர்ஸ்ட் ஷோ மோகன்லால் சார் படத்துக்கு போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. சின்னவன் வந்து இன்னைக்கு எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம். இன்னைக்கு காலையில போயாச்சு. டிஃபன் ஒன்றும் வைக்கல. நாங்க அதனால டிஃபன் ஒன்றும் சாப்பிடல, சோத்தையை சாப்பிட்டு கிளம்பலாம்னு இருக்கோம் வியாபாரத்துக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஓகேங்க, பாய்ங்க.